கிரிக்கெட் விளாட போடலாமா? ஹலோ கைஸ், நான் உங்கள் பேச நம்ம சேனல் புதுசாக தான் இருக்கேன். ஃபாலோ மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நீ ஃபாலோ பண்ணுறனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, நானும் உங்களை ஃபாலோ பண்ணுவேங்க. அதுக்கப்புறமா நம்ம தலைவரோட ஜெர்சியை போட்டுட்டு அப்படியே கிரிக்கெட்டுக்கு கிளம்பியாச்சு. எப்பயும் போல தான் இன்றைக்கி நம்ம தான் கடைசியாக கிரவுண்டுக்கு போனோம். நம்ம இன்றைக்கி யார் கூட விளாட வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து ஒரு பசங்களோட தான் விளாட வந்திருக்கோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு பேட்டிங். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களாம் முன்னாடியே இறங்கியிருந்தாங்க. எப்படா அவுட் ஆவாங்கன்னு கருவிக்கிட்டே இருந்தாங்க. அவுட் ஆகிட்டாங்க. அப்புறம் ஒரு வழியாக இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டதுக்கப்புறம் அவங்க கருவினாங்க போல் ஒரு பந்து கூட பேட்டில் படல. அதுக்கப்புறம் ஒரு வழியாக பேட்டில் பட ஆரம்பிச்சிருச்சு. நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த ஸ்டெம்பர் பால் விளாட்றேன். ஸ்டிச்சர் பால், கார்க் பால் விளாண்டாலும் ஆனால் இதில் கிடைக்கிற சுகம் ஒரு தனி சுகம் தான். அதுக்கப்புறம் முட்டி திணறி எப்படியோ ஆப்போனண்ட்டை வின் பண்ணிட்டோம். என்னடா அது வின் பண்ணிட்டீங்களா அப்படின்லாம் நினைக்காதீங்க. அதுக்கு முன்னாடி போன வாரம் பார்த்தீங்கன்னா 3 மேட்சுக்கு 0 தான் நாங்க. ஏன்னா செருப்படி வச்சாங்க போட்டுங்களே. அப்புறம் கிரிக்கெட்டில் நமக்கு சீனியர்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்க பண்ணுற ஃபன்னெல்லாம் இருக்கே, ஐயோ. எல்லா டீம்லையும் ஒரு சூப்பரான கீப்பர் இருப்பார். எங்கள் டீம்லேயும் இருக்காரு. இவர்தான் சூப்பரா. நீ பிடிச்சா நீ ஒரு பந்து கூட பிடிக்கல. 4 பால் பிடிச்சிருக்கேன். சத்தியமா ஒரு பந்து கூட பிடிக்கல. 4 பால் பிடிச்சிருக்கேன். நல்லா பவுலிங்லாம் போடுவாரு, ஆனா பந்து பிடிக்க தெரியாது. என்னடா இது? இவர்தான் வீடியோல மொரட்டுத்தனமான ஒரு சூப்பர் கேட்ச் ஒன்னு அசத்தலா பிடிச்சாம்பா. இங்க பின்னாடி போகுது, முன்னாடி ஓடி வரான்பா கேட்சுக்கு. என்ன ஒரு புத்திசாலித்தனம்.